திரையில் இரத்த கதை ஒன்று இருந்தது. ஒவ்வொரு சீட்டுக்கும் பின்னால மறைந்திருக்கும் ஒரு அடையாளம். பல வருஷங்களா உண்மை மறைந்திருந்தது. அந்த அமைதியான தியேட்டருக்குள் ஒரு ஆத்மா அலைந்து கொண்டிருந்தது தன்னுடைய பயணத்தில். எவன் குற்றம் புரிந்தானோ அவனை பயத்தில் சுற்றி கொண்டான். தனக்கான தண்டனையாக மாறி இருட்டு அவனை விழுங்கியது. திஷா தன்னுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தா. அப்புறம் தன்னுடைய போன்ல பாத்துட்டு இருந்தா. அப்பதான் அவளுடைய ஃப்ரெண்டு நாளினி அங்க வந்தா. அவளுடைய கையில ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தது. திஷா அவளை பார்த்தா. அப்புறம் ஒரு லேசான சிரிப்போட அவ வரவேற்றா. அட நீயா? நானே தான். அம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சரி, எப்படி PS1 போயிட்டு இருக்கு? ஆட என்னன்னு சொல்றதுப்பா, எந்த கேஸும் இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி போகுமோ தெரியல. அப்படி இன்னொரு மாசம் எப்படி இருந்தது? அப்புறம் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்னோட சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அது எனக்கு செய்யறதுல விருப்பம் இல்லை. அப்படி ஆகாம இருக்க நான் ஒரு சாலிட் பிளான் வச்சிருக்கேன். என்ன, நிஜமாவா? அம்மா, அது என்ன? நாளினி நியூஸ் பேப்பரை டேபிள்ல கொண்டு வந்து வச்சா. திஷா நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஹெட்லைனை கவனமா பார்த்தா. ஹெட்லைன்ல என்ன எழுதிருந்ததுன்னா, சினிமா தியேட்டருக்குள் இன்னொரு மர்மமான மரணம். நீ இத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அநேகமா இது 4 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் இல்லையா? ஆமா, கடந்த 3 மாசத்துல இது சினிமா தியேட்டர்ல நடக்கிற 6வது மரணம். என்னோட ஒரு ரிலேட்டிவ் அங்கதான் வேலை பாக்குறாரு. அவருதான் இத பத்தி என்கிட்ட சொன்னாரு. நிஜமாவா? ஆனா இந்த விஷயம் முதல் தடவையா வெளியில வருது இல்லையா? ஆமா, இதுக்கு முன்னாடி எத்தனை மரணம் நடந்ததோ தியேட்டர்காரங்க நஷ்ட ஈட கொடுத்து அவங்க ஃபேமிலிய வாயடிச்சிட்டாங்க. இது கேஸ் ஆகல. இன்ட்ரெஸ்டிங். என்னோட ரிலேட்டிவ் தான் சொன்னாரு, தியேட்டரோட ஸ்கிரீன் நம்பர் 3ல பிசாசோட நடமாட்டம் இருக்கான். இத பத்தி வெளியில எங்கேயும் சொல்லிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது சரி, இதெல்லாம் சாத்தியமா? இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க. இந்த தியேட்டரோட முதலாளி யாருன்னு உனக்கு தெரியுமா? அது யாரு? எக்ஸ் கேங்ஸ்டர் டர்ட் MLA சந்திரபிரகாஷ் மிஸ்ரா. யாருக்கு தெரியும்? அவருக்கு ரிலேட்டடா இதா இருந்தா? திஷா நாளினியை நோக்கி பார்த்தா. அப்புறம் ஆமான்னு சொல்லி தலையை அசைச்சா. 2 பேரோட கவனமும் மறுபடியும் அந்த நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன் மேல போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆக்ராவோட பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் வந்தது. ட்ரெயின்ல இருந்து இறங்கினது திஷா. அவ இந்த தியேட்டர் பத்தின விஷயத்த சேகரிக்கிறதுக்காக ஆக்ரா வந்திருக்கா. அவளோட கையில ஒரு டஃபல் பேக் இருந்தது. அன்னைக்கு சாயந்தரமே திஷா ஒரு ஆட்டோ ரிக்ஷால தியேட்டரோட கேட்ல இறங்கினா. அவ திரும்பி ஆட்டோக்காரர்கிட்ட எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டா. எவ்வளவுன்னு ஆச்சு? 250 ரூபாய். திஷா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை ஓபன் பண்ணா. அவருக்கு பணம் கொடுக்க பணத்தை தேடிட்டு இருந்தா. அது சரி, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க பேய் இருக்கிறதா சொல்றாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். சில விஷயங்கள் பயங்கரமா இருக்கும். அத பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்ன சொல்றீங்க? ஆட்டோக்காரன் தியேட்டரை நோக்கி பார்த்தான். அப்புறம் எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. திஷா கொஞ்ச நேரம் அங்கே நின்னுட்டு இருந்தா. அங்க என்னதான் நடந்ததுன்றத அவளால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் அதை பெருசா எடுத்துக்காம கேட்டுக்குள்ளர போயிட்டா. தியேட்டரோட ஆபீஸ்ல திஷா MLA சந்திரபிரகாஷ் முன்னாடி உட்காந்துருக்கா. அவ அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. தியேட்டரை பத்தி ரிசர்ச் பண்ணுங்கிறா. இங்க பேய் இருக்கிறத ரூமர் பரவி இருக்குதே, அதை தடுக்கணும்னு அவன் நினைக்கிறா. என்னால இதை பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம எந்த பப்ளிசிட்டியும் நான் விரும்ப மாட்டேன். நீங்க உங்க ப்ரொஃபைலுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சரி, அப்படிதான் விஷயம்னா நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறேன். என்னை இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடுங்க. அப்படி இங்க ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடைக்கலனா நான் இதை பத்தி யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். சந்திரபிரகாஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாரு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போயிடணும். திஷாவும் சரின்னு சொல்லி தலையை அசைச்சா. அங்க ராத்திரி ரத்தன்றவரை திஷா சந்திச்சா. அவர் வயசானவர். அவர் தான் அந்த தியேட்டரை பாத்துக்கிறாரு. அவர் நடக்கிறது கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்தாரு. அப்புறம் அவரோட கண்கள் ஒரு இடத்துல நிக்காது. அவருடைய கையில ஒரு இரும்பு சாவி கொத்து இருக்கு. அவருடைய ஒவ்வொரு பய நடுக்கத்திலையும் அது அசைற சத்தம் கேக்குது.
அவர் திஷாவை பயம் அப்புறம் பாவமான பார்வையிலையும் பார்த்தாரு. ஏதோ அவகிட்ட அவர் சாவி இல்ல, அவளுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி. சார் உங்களுக்கு ஸ்கிரீன் 3க்கு போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்பவும் நேரம் இருக்கு. திரும்பி போயிடுங்க. இங்க சுவர்களுக்கு கூட காது இருக்கு. அப்புறம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி கண்ணு இருக்கு. தேங்க்ஸ் ரத்தன் சார். ஆனா நான் இங்க பயப்பட இல்ல, வேலை செய்ய வந்திருக்கேன். ஸ்கிரீன் 3யோட கதவு எங்க இருக்குன்னு உங்களால காட்ட முடியுமா? பாதை ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்க என் பின்னாடி வாங்க. அவங்க 2 பேரும் லேசான வெளிச்சம் உள்ள காரிடோர்ல நடக்கிறாங்க. சுவர்ல இருக்கிற பழைய பிலிமோட போஸ்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க போறது அது பார்க்குற மாதிரி இருந்தது. ரத்தன் ஒரு பெரிய கதவு கிட்ட நின்னாரு. அதுல தங்க நிறத்துல 3ன்னு எழுதியிருக்கு. அவர் கதவை திறந்தாரு. அப்புறம் தாழ்பாலை திறந்த சத்தம் அந்த அமைதியில எதிர் ஒலிச்சுது. அவர் திஷா கிட்ட ஒரு டார்ச்சை கொடுத்தாரு. அப்புறமா சீக்கிரமா பின்னாடி விலகி போயிட்டாரு. திஷா அந்த ஹால்குள்ள போனா. அங்க ரொம்ப சில்லுன்னு இருந்தது, லாபியை விட அதிகமா. அவளுடைய மூச்சு காற்று மெல்லிய பனிமூட்டத்தை உருவாக்குது. இந்த ஹால் ரொம்ப பெரிய ஹால். சீட்டுகளோட நீளமான வரிசை மேல வரைக்கும் போகுது. அவ டார்ச் ஆன் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற பாதை வழியா முன்னாடி போனா. அவளோட காலடி சத்தம் கார்பெட்ல அழுத ஆரம்பிச்சது. அவ ரோ நம்பர் D வரைக்கும் போனா. அப்புறம் அதோட வெளிச்சம் சீட் D23லயே நின்னுடுச்சு. சீட் பார்க்க சாதாரணமா தான் இருந்தது. ஆனா அதுக்கு பக்கத்துல ஏதோ விசித்திரமான ஒரு அமைதி தெரிஞ்சது. அவளுக்கு ஹெட்லைன் ஞாபகம் வந்தது. அவ தன்னுடைய டஃபல் பேக்கை திறந்தா. தன்னோட பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சா. அவ ஒன்றும் பூஜை பொருள் எதுவும் எடுக்கல. அது ஒரு தெர்மல் கேமரா அப்புறம் லேப்டாப்பை வெளியெடுத்தா. அவ சீட் நம்பர் D23 கிட்ட சென்சாரா வச்சா. அப்புறம் பக்கத்து சீட்ல ஒரு ரெக்கார்டரை வச்சுட்டா. அப்படி இங்க ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு எனர்ஜி சிக்னேச்சர்ஸ் இருக்கும். அது பிசாசு நிழலா இல்ல ஜஸ்ட் ஒரு பிரம்மையா? டேட்டா கண்டிப்பா போய் சொல்லாது. திஷா டைப் பண்ண ஆரம்பிச்சதும் லேப்டாப்போட கீ சத்தம் ஒரே லைன்ல போய்கிட்டு இருந்தது. திடீர்னு அவளோட ஸ்கிரீன்ல வெப்பநிலை 18 டிகிரில இருந்து நேரா 4 டிகிரிக்கு வந்துடுச்சு. அதே சமயம் தரையில ஒரு மெல்லிய கனமான எதிரொலி கேட்க ஆரம்பிச்சது. ஹாலுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரீன் இது வரைக்கும் காலியா இருந்தது. திடீர்னு மினுமினுக்க தொடங்குச்சு. அதுல தீவிரமான வெளிச்சம் இல்ல, ஆனா லேசான பச்சை நிறத்துல ஒரு மினுமினுப்பு தெரிஞ்சது. திஷா லேப்டாப்ல இருந்த தன்னோட கவனத்தை மேல செலுத்தினா. தெர்மல் கேமரால ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சது. ஆனா கண்ணுல அங்க எதுவுமே தெரியல. அவ டார்ச் எடுத்து ஸ்கிரீன் பக்கமா அடிச்சா. அந்த மினுமினுப்பு காணாம போயிடுச்சு. ஆனா அதோட இடத்துல ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பாப்கார்ன் மென்ற சத்தம். இந்த சத்தம் சீட் நம்பர் D23ல இருந்து வருது. நிஷா மெல்ல மெல்ல டார்ச்ச அந்த சீட் பக்கம் காட்டினா. சீட்டு காலியா இருக்கு, ஆனா சீட்டோட துணி அழுந்தின மாதிரி இருக்கு. யாரும் அங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அங்க இருக்கிறது யாரு? யாரா இருந்தாலும் சரி முன்னாடி வாங்க. பாப்கார்ன் மென்ற சத்தம் திடீர்னு நின்னுடுச்சு. அதே சமயம் ஹால்ல ஒரு சில்லுன்னு காத்து வீசுச்சு. ஆனா அங்க எந்த ஒரு ஜன்னலோ பாதையோ திறந்து இல்லை. திடீர்னு பக்கத்து சீட்ல இருந்த ரெக்கார்டர் தானாவே ஒலிக்க ஆரம்பிச்சது. ஆனா அதுல இருந்து அந்த சத்தம் கேட்கல. அதாவது திஷா ரெக்கார்ட் பண்ணது. இல்ல. திஷா உடனே அந்த ரெக்கார்டரை எடுத்தா. நல்ல கவனமா கேட்க ஆரம்பிச்சா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு அதுல யாரோட கத்துற சத்தமோ இருக்குன்னு. ஆனா தெளிவா புரியல. அதாவது அவன் என்ன சொல்ல விரும்புறான்னு. பின்னாடி எங்கேயோ ப்ரொஜெக்டர் ஓடுற சத்தமும் அவளுக்கு கேட்குது. திஷாவுக்கு புரிஞ்சு போச்சு இதோட சம்பந்தம் ப்ரொஜெக்டர் ரூமோட இருக்குன்னு. அவ உடனே எழுந்தா. அப்புறம் வேகமா ப்ரொஜெக்டர் ரூமை நோக்கி ஓடினா. திஷா ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போனா. அறை என்னமோ சின்னதுதான், ஆனா ஏதோ எரிஞ்சு போன துர்நாற்றம் வீசுச்சு. நடுவுல ஒரு பழைய 35mm ப்ரொஜெக்டர் இருந்தது. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த ப்ரொஜெக்டர் தானாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இருந்தாலும் அதோட ரீல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அவ மெல்ல மெல்ல மெஷின் கிட்ட போனா. அவளுடைய மனசு ரொம்ப வேகமா படபடங்குது. அவ கீழே ஹால் பக்கமா பார்க்கறதுக்கு
ஒரு சின்ன கண்ணாடி குனிஞ்சு பார்த்தா. மேலே பார்த்தபோது அவளுக்கு சீட் D23ல யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவன் ஒரு ஆளு. அவன் பழைய அப்புறம் கிழிஞ்சு போன ப்ரொஜெக்டர் ஓட்டுற யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அவன் நேரா அவ பக்கமாக தான் பார்த்துட்டு இருந்தான். நீ யாரு, உனக்கு என்ன வேணும்? அவன் எதுவுமே பதில் சொல்லல. அதுக்கு பதிலா ப்ரொஜெக்டர் லென்ஸ்ல இருந்து கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. திஷா தன்னுடைய கண்களை கையால மூடிக்கிட்டா. சில மணி நேரம் கழிச்சு திஷா ப்ரொஜெக்டர் ரூம்ல கண் முழிச்சா. அவ இங்க அங்கன்னு பார்த்தா அங்க யாராவது இருக்காங்களா இல்லையான்னு. அவ வேகமா எழுந்தா. அப்புறம் கீழே ஹாலை நோக்கி பார்க்கறதுக்கு எட்டி பார்த்தா. ஆனா இப்ப அங்க யாருமே கிடையாது. அவ அப்ப புரிஞ்சுக்கிட்டா இது அவ நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமானதுன்னு. அப்புறம் அவ அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டா. திஷா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தா. எங்க அவளோட பொருளை வச்சாலோ அந்த இடத்துக்கு. அவ சீக்கிரம் தன்னுடைய பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் எல்லா மிஷின்ஸையும் ஆஃப் பண்ணிட்டா. அவ வெளியே போகலான்னு எழுந்துக்கும் போது எதிர்க்க இருக்கிற ஸ்க்ரீன் தானாவே ஓட ஆரம்பிச்சது. அதுல ஒரு ஃபுட்டேஜ் தெரிஞ்சது. ஏதோ சிசிடிவி ரெக்கார்டிங் போல. அது என்ன டேட் போட்டிருந்ததுன்னா மார்ச் 21, 2011. ஸ்க்ரீனில் தியேட்டரோட ப்ரொஜெக்ஷன் ரூம் தான் தெரிஞ்சது. அங்கே சின்ன வயசு சந்திர பிரகாஷ் மிஸ்ரா நின்றுட்டு இருந்தாரு. ஒல்லியா கொஞ்சம் பயங்கரமா. அவர் ஒரு இளைஞன் அமன் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் தான் அந்த இடத்தோட ப்ரொஜெக்டர் ஓட்டுனர். நான் இத்தனை வாட்டி சொல்லியும் கூட என் பொண்ணை ஃபாலோ பண்றது நீ விடலைல்ல. இப்போ இந்த தவறுக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். மிஸ்ரா சார், நான் சொல்றது உண்மை. நான் ஆஷிகாவை ரொம்ப விரும்புறேன். நான் அவளை என்னைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பேன். காதல் பித்து உன் தலைக்கு ஏறிடுச்சு. உன்னுடைய பித்தத்தை நான் இறக்கி தான் ஆகணும். நீங்க என்ன பேசுறீங்க? சந்திர பிரகாஷ் அவனை கழுத்தை பிடிச்சிட்டாரு. அப்புறம் ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க சார்? சந்திர பிரகாஷ் மெல்ல மெல்ல அவனோட தலைய ப்ரொஜெக்டர்ல சுத்திட்டு இருக்கிற அந்த பெரிய புள்ளி கிட்ட கொண்டு போனாரு. தலைவரே வேண்டாம். அப்புறம் இதோட சந்திர பிரகாஷ் அம்மனோட தலைய அந்த சுத்திட்டு இருக்கிற புள்ளியில பலமா வச்சு அழுத்தினாரு. அதனால அம்மனோட தலை சுக்கு நூறா செதஞ்சது. ரத்த துளிகள் அந்த ப்ரொஜெக்ஷன் ரூமோட சுவர்கள்ல அப்புறம் சந்திர பிரகாஷோட முகத்துல சிந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சந்திர பிரகாஷ் சீட் நம்பர் D23ல உட்காந்துருந்தாரு. அப்பதான் ரமன் அங்க வந்தாரு. சந்திர பிரகாஷ் அம்மனோட உடம்ப ஒரு மூட்டையில கட்டிட்டாரு. அப்புறம் ரமன் அதை வெளியில எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. உண்மை தெரிஞ்சதும் திஷா முழுமையா அதிர்ச்சி ஆயிட்டா. அவ அப்படியே அங்கேயே உட்காந்துட்டா. ஏதோ அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா மாதிரி. இது வெறும் ஒரு பேயோட கதை மட்டும் இல்லை, இது ஒரு கொலை. இதை மறைச்சிட்டாங்க. அம்மனோட ஆத்மா உண்மையை காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கு. திடீர்னு கதவு தடார்னு ஓப்பன் ஆச்சு. திஷா பயந்து போய் திரும்பி பார்த்தா. அங்கே சந்திர பிரகாஷ் நின்று இருந்தாரு. அவருடைய கையில் சைலன்சர் துப்பாக்கி வச்சிருந்தாரு. அது நேரா திஷாவை குறி பார்த்துருந்தது. நான் தான் சொன்னேன்ல திஷா, நீ உன்னுடைய ப்ரொஃபைலுக்காக இதை யூஸ் பண்ணிக்குவேன்னு. இப்போ நீ எதை பார்க்க கூடாதோ அதை தான் நீ பார்த்து தொலைச்சிட்ட. இப்போ நீ இந்த சினிமாவோட பகுதியா மாறிடுவ. நீங்க அம்மனை கொன்னு இருக்கீங்க. கொன்னுட்டேன். இப்போ அடுத்ததா நீ. இதுக்கப்புறம் மேல போய் உன்னுடைய விசாரணைய வச்சுக்க. சந்திர பிரகாஷ் முன்ன போனாரு. அவருடைய விரல் ட்ரிகரை அழுத்துற இடத்துல இருந்தது. திஷா அவனை பார்த்துக்கிட்டே பின்னாடி நகர்ந்து போனா. அப்படின்னா செத்துட்டா இந்த டேட்டா எல்லாம் கிளவுட்ல போயிடும். நீ செஞ்ச காரியம்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல வந்துடும். இங்க எந்த நெட்வொர்க்கும் கிடையாது பெண்ணே. நான் ஜாமர் போட்டு வச்சிருக்கேன். உன்னுடைய புத்திசாலித்தனம் இங்க வேலைக்கு ஆகாதுமா. சந்திர பிரகாஷ் தன்னுடைய கன்னை அவளோட கண்ணுக்கு முன்னாடி எடுத்தப்ப திடீர்னு அந்த அறை முழுக்க இருட்டில் முழுகிடுச்சு. லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. தியேட்டரோட ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஒரு விசித்திரமான பயங்கரமான குரல் கேட்க ஆரம்பிச்சது. எதுவுமே தெளிவாக தெரியல. சந்திர பிரகாஷ் பயத்தில் இருட்டில் 3 தடவை ஷூட் பண்ணாரு. அப்புறம் சீக்கிரமாக அவர் தன்னோட ஃபோனை எடுத்து
நாலாப்புறமும் பார்த்தாரு. ஆனா அவருக்கு கண்ணில் எதுவும் தெரியல. இதுக்கிடையில அவர் உணர ஆரம்பிச்சாரு, அவருக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்கன்னு. அவர் உடனே திரும்பி இன்னொரு தடவை ஷூட் பண்ணாரு. ஒரு லேசான சிரிப்போட அவர் முன்னாடி நடந்து போனாரு. அவர் நினைச்சாரு இப்போ திஷா தரையில கீழே விழுந்திருப்பானு. சொன்னேன்ல என்கிட்ட வச்சுக்காதன்னு, நான் ரொம்ப மோசமான ஆளு. அவர் அந்த டார்ச் வெளிச்சத்தை தரையில அடிச்சாரு. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் அந்த டார்ச்சை மேலே தூக்கினப்ப அவருடைய கண்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சு போச்சு. அவருக்கு முன்னாடி அம்மனோட ஆத்மா நின்றுட்டு இருந்தது. ஆ, 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 இல்ல 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 இந்த மாதிரிலாம் நடக்காது. அவர் பின்னாடி போக போக பின்னாடி டார்ச் லைட் அடிச்சாரு. ஆனா அங்கேயும் யாரும் கிடையாது. அவர் சீக்கிரமா ப்ரொஜெக்ஷன் ரூமை நோக்கி பார்த்தாரு. அங்க ஒரு நிழல் அவருக்கு தெரிஞ்சது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கே நீ ஆட்டம் காட்டுறியா? அவர் ப்ரொஜெக்ஷன் ரூம் இருக்கிற பக்கம் ஓடினாரு. சந்திர பிரகாஷ் ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு போனாரு. அப்புறம் லைட் ஆன் பண்ணாரு. வெளியே வா. எங்க மறைஞ்சு உக்காந்துருக்க? உண்மையிலேயே உன் அம்மாவோட பாலை குடிச்சிருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. ஞாபகம் வச்சுக்க, நீ என்னைக்கு என் கையில கிடைக்கிறியோ, உன்னை 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாயை கொன்ன, அதே மாதிரி உன்னையும் நான் கொன்னுடுவேன். அவருக்கு பின்னாடி இருந்த கதவு தானாவே மூடிக்கிச்சு. அவர் உடனே அந்த கதவு கிட்ட ஓடினாரு. அப்புறம் உள்ள இருந்து அந்த கதவை ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஏய், யாரது? கதவை தர, என்ன வெளியே போக விடு. திடீர்னு லைட் எல்லாம் அணைஞ்சு எரிஞ்சது. அதே சமயம் ப்ரொஜெக்டரோட புடி தானாவே ஓட ஆரம்பிச்சது. மின்னிட்டு இருக்கிற அந்த வெளிச்சத்துல சந்திர பிரகாஷ் அவனை பார்த்தாரு. அப்புறம் அவருக்குள்ள பயம் அதிகமாக ஆரம்பிச்சது. திடீர்னு தரையில இருந்த ரீலெல்லாம் தானாவே அவர் மேல ஏற ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. இல்ல இல்ல இல்ல, என்ன நடக்குது? இல்ல. அதுக்குள்ள ரீல் மொத்தமும் அவரோட உடம்புல சுத்திக்கிச்சு. அப்புறம் அவருடைய செயல்லாம் அப்படி நின்றுடுச்சு. அதே சமயம் அவருக்கு பின்னாடி அம்மனோட ஆத்மா நின்றுட்டு இருந்தது. அவருடைய கண்ணில் கோவம் நிறைஞ்சிருந்தது. சந்திர பிரகாஷோட உடம்புல சுத்திக்கிட்ட ரீல் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற புலி மேலே ஏறிடுச்சு. அப்புறம் அதோட சந்திர பிரகாஷோட மரணமும் அதே மாதிரி நடந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் எப்படி இறந்தாரோ அப்படி அம்மனோட ஆத்மா அங்கேயே நின்று அதையே பார்த்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீன் நம்பர் 3யோட ஹால்ல இருந்து திஷா மயக்கத்தில் விழுந்திருந்தா. முதல்ல அந்த பயங்கரமான சத்தத்தினால அவ கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவளோட அதிர்ஷ்டம், அவ சந்திர பிரகாஷை விட்டு கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி விழுந்திருக்கா. மெல்ல மெல்ல அவளுக்கு சுயநினைவு திரும்பிச்சு. அப்புறம் அங்கே இருந்த சேர்ல போய் அவள் உட்காந்துருந்தா. அப்போதான் அவளுடைய கவனம் ப்ரொஜெக்ஷன் ரூம் மேலே பட்டுச்சு. அங்கே அவள் அந்த அம்மனை பார்த்தா. அவனுடைய முகம் மனிதர்கள் முகம் மாதிரியே இருந்தது. அவனுடைய கண்கள் அமைதியாக இருந்தது. திஷா உடனே புரிஞ்சுக்கிட்டா, இப்போ அவனுடைய ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு. அப்புறம் சந்திர பிரகாஷ் அதே இடத்துக்கு போயிட்டாரு, எங்கே இருக்கணுமோ அங்கே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திஷா அந்த தேட்டரை விட்டு வெளியே வந்தா. அப்போதான் நாளினி தன்னுடைய காரில் வந்தா. சீக்கிரமா அவகிட்ட ஓடினா. அப்புறம் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டா. திஷா, நீ நல்லா இருக்கல்ல? ராத்திரி உங்ககிட்ட இருந்து எமர்ஜென்சி சிக்னல் கிடைச்சது. அதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி நான் இங்கே வந்துட்டேன். திஷா பின்னாடி திரும்பி தேட்டரை ஒரு பார்வை பார்த்தா. எல்லாம் சரியா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். அநேகமாக இனிமே இந்த தேட்டரில் எந்த ஒரு மரணமும் ஏற்படாது. ஆனால் என்ன நடந்தது? இது ஒரு பெரிய கதை சொல்கிறேன். நாளினி சரின்னு சொல்லி தலையசைச்சா. திஷாவும் நளினியும் 2 பேரும் போய் காரில் உட்காந்தாங்க. அப்புறம் கார் அங்கேருந்து போயிடுச்சு.